அரசாங்கம் மீது சேறு பூசல் எஸ்டிஐஜிக்கு எதிராக போலீஸ் மா அதிபர் முறைப்பாடு என்பதான தகவலாக இதனை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். எனவே போலீஸ் மா அதிபர் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை குறித்து நாம் அவதானத்தை செலுத்தும் போது சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருவருக்கு எதிராக தேசிய போலீஸ் ஆணைக்குழு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பிக்க போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறார். குறித்த சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தான் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் தொடர்பில் தவறான தகவல்களை சமூகங்களுக்கு வழங்கியமை மற்றும் போலீசாரின் மிகவும் ரகசியமான உள்ளடக்க கோவைகளை வெளித்தரப்பினருக்கு வழங்கியுள்ளதாகவும் போலீஸ் மா அதிபர் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளதாக தகவல் அறிய கிடைத்திருக்கிறது. போலீஸ் தலைமையகத்தில் பொறுப்பான உயர் பதவி வகிக்கும் சம்பந்தப்பட்ட சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரை இடமாற்றம் செய்து அவருக்கு எதிராக ஒளிக்காற்று விசாரணை நடத்துமாறும் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். குறித்த சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தாம் உட்பட உயர் அதிகாரிகள் தொடர்பில் தவறான தகவல்களை சமூகங்களுக்கு வழங்கியமை மற்றும் போலீசாரின் மிகவும் ரகசியமான உள்ளக கூவைகளை வெளித்தரப்பினருக்கு வழங்கியுள்ளமை தொடர்பான தகவல்கள் வெளியானதை அடுத்தே போலீஸ் மா அதிபர் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக போலீஸ் தலைமையக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் குருநாகல் பகுதியைச் சேர்ந்த சமூக ஊடக செயற்பாட்டாளர் என கூறப்படும் ஒருவருடன் இணைந்து போலி செய்திகளை உருவாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் போலீஸ் மா அதிபர் மற்றும் தென் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் கிஸ்ரி ஜெயலலித் ஆகியோர் தொடர்பில் போலி செய்திகளை உருவாக்கும் ஒளிப்பதிவு ஒன்றையும் போலீஸ் மா அதிபர் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்திருக்கிறார். இது தொடர்பில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்களம் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவிடமிருந்து குறித்த ஒளிப்பதிவில் தொலைபேசி உரையாடலில் மேற்கொண்டதாக கூறப்படும் குருநாகல் பிரதேசத்தைச் சேர்ந்த சமூக ஊடக செயற்பாட்டாளர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே போலீசாருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் நிலையில் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரம் மற்றும் ஒரு தகவல் குறித்து பார்க்கலாம். போலீஸ் மா அதிபரை பாராளுமன்றத்துக்கு அழைக்குமாறு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை என்பதான ஒரு செய்தி இவ்வாறு வீரகேசரி பத்திரிகையில் தரப்படுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவை பாராளுமன்றத்துக்கு அழைக்குமாறு எதிர்க்கட்சிகள் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்திடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றன. இந்த வேண்டுகோள் தொடர்பில் எதிர்க்கட்சியின் பிரதம குருடா கயந்த கருணாதிலக குறிப்பிடும் போது பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்காக போலீஸ் மா அதிபரிடம் கூட்டம் ஒன்றை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யுமாறு கோரிக்கை விடுத்திருக்கிறோம் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. எனவே போலீஸ் மா அதிபரிடம் இவ்வாறான ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறோம். எனவே இது சபாநாயகரிடம் எமது இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறு இருந்தபோதும் சபாநாயகர் தற்போது வெளிநாட்டுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளதால் குறித்த கோரிக்கை கடிதம் சபாநாயகர் காரியாலயத்தினூடாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அதன் பிரகாரம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினால் அது தொடர்பான திகதி ஒன்று வழங்கப்படும் என நம்புகிறோம் என்பதாக இவ்வாறு எதிர்க்கட்சிகளின் பிரதம குருடா கயந்த கருணாதிலக கூறியிருக்கிறார்.